இங்கே பாருங்கள், நம்ம வந்து ப்ளவுஸோட நாட்டு ரோப் நாட்டு ரெடி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம வந்து ப்ளவுஸ் பிட்டுலேயே. ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ மெலிசாக இருந்தது பாருங்கள். இதை வந்து நம்ம கிராஸ் கட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட் கட்டே போடலாம். ஸ்ட்ரைட் வந்து நமக்கு அட்டாச் பண்ணாமல் நீட்டாக வரும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த கைடு இருக்கு இல்லையா, அந்த கைடு வந்து இந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக எட்ஜில் நிற்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு மார்க்கு. அந்த மார்க்லேயே ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. நான் நல்ல சைடு வந்து இந்த ஃபோல்டிங்க்குள்ளே இருக்குது. நான் வந்து ராங் சைடு, துணியோட ராங் சைடில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம திருப்பும் போது நல்ல சைடு வெளியே வந்துடும், ராங் சைடு உள்ளே போயிடும். ஸோ இந்த மார்க்கை மட்டும் அடையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கைடு அளவு தான் அந்த ஃபோல்டிங்கில் கரெக்டாக எட்ஜில் நிற்கணும். அப்போ தான் ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தைச்சிட்டு வருமா, இந்த எட்ஜில் மட்டும் கொஞ்சம் பெருசாக கேப் விட்டு தைக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே இருக்குங்களா, இங்கே ஸ்டிச் போட போகிறேன். இங்கே போடக்கூடாது, ஏன்னா நான் வந்து இப்போது ஊசி வச்சு தான் திருப்ப போகிறேன். ஸோ அப்படி திருப்பும் போது துணியெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த இடம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து மிஷினோட ஊசியில் தான் நான் வந்து திருப்ப போகிறேன். இது மாதிரி ஒரு 4 இல்லைனா 8 த்ரெட்டாக போட்டுக்கோங்க அந்த ஊசியில். இந்த பாருங்கள், இந்த எட்ஜில் வந்து ஒரு 2 நாட்டு போட்டுட்டு அந்த ஹோல் வழியாக அந்த ஊசி அப்படியே எடுக்கணும். அப்போ தான் அந்த ஊசி வந்து அந்த துணியை பிடிச்சி இழுத்துட்டு வரும் உள்ளே. இது ரொம்ப மெலிசாக வரும், ரொம்ப தின்னாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். கிராஸ் கட்டும் போடலாம். கிராஸ் கட் துணி உங்களுக்கு அவ்வளோ லென்த்து இருந்துச்சுன்னா போடுங்க. நடுவில் பிட்டு வச்சிங்கன்னா அது வந்து கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கிராஸ் கட்லேயும் போடலாம், ஸ்ட்ரெயிட் கட்லேயும் போடலாம். எப்படி துணி இருக்கோ போடலாம், இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும், தின்னாக வரும் பாருங்கள். பொறுமையாக பிடிச்சி இழுங்க. வந்துருச்சுங்களா? இங்கே பாருங்கள், இப்போ த்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ ஈஸியாக பண்ணலாம்.